Greetings to you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். Welcome to our Bible study. நமது வேத ஆராய்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். We did take a small break for the past few weeks. ஒரு சில வாரங்களாக நாம் ஒரு சிறிய விடுப்பை எடுத்திருந்தோம். And then we taught about the church in the Bible study, in our regular Bible study in church. சபையிலே நடக்கிற வழக்கமாக நடக்கிற வேத பாடத்திலே சபையை குறித்து தியானித்துக் கொண்டிருந்தோம். We will continue our series in the book of 2 Samuel today. இன்று 2 சாமுவேல் புத்தகத்தின் தொகுப்பை நாம் தொடர்ந்து பார்ப்போம். We are now in the third part of the study of the book of 2 Samuel. 2 சாமுவேல் புத்தகத்தின் 3ஆம் பாகத்தில் இருக்கிறோம். Now we know that the author of the book of 2 Samuel and 1 Samuel was partly Samuel, and then the rest of it was by Nathan the prophet and by Gad the seer. நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த சாமுவேல் புத்தகத்தின் ஆக்கியோன், இதை எழுதியவர் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல், காத் என்ற ஞானதிருஷ்டிக்காரர் மற்றும் நாத்தான் தீர்க்கதரிசி. We read about it in 1 Chronicles 29:29. ஒன்று நாளாகமம் 29:29 இதை குறித்து வாசிக்கிறோம். We also saw the theme verse for this book of 2 Samuel as 2 Samuel 7:28. Now, O Lord, you are God, and your words are truth, and you have promised this good thing to your servant. இந்த புத்தகத்தின் மைய வசனமாக 2 சாமுவேல் 7:28 நாம் வாசிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். He is a God who promises good things to his children. தமது பிள்ளைகளுக்கு நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன். And all of God's good promises came to pass during the book of 2 Samuel. 2 சாமுவேல் புத்தகத்தில் தான் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பார்த்தார்கள். All that was promised to Abraham, Isaac and Jacob in Genesis came to pass in this book. ஆதியாகமத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலை எல்லாம் இந்த புத்தகத்தில் தான் பார்க்கிறோம். They could inherit all of the land which God promised Abraham. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின முழு சுதந்திரத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். That's why this book is very special. அதனால் தான் இந்த புத்தகம் மிகவும் விலையேற பெற்றது. It's not only a book of heights, it's also a big book of lows. இந்த புத்தகம் சிகரத்தின் புத்தகம் மட்டுமல்ல, இது தாழ்வான பள்ளத்தாக்கின் புத்தகமும் கூட. We saw the outline of this book of 2 Samuel. இந்த புத்தகத்தின் மேற்பார்வையை நாம் பார்த்தோம். Let me remind it to you. நான் அதை உங்களுக்கு நினைவூட்டட்டும். The first part, David becomes king over Israel, chapter 1 until chapter 5. தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிறான், 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரை. And then the second part is the kingdom is being established under David, chapter 6 until chapter 10. 6ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரை ராஜ்யம் தாவீதின் கீழ் ஸ்திரப்படுகிறதை பார்த்தோம். Thirdly, we see about David's crimes or his sins and the consequences of their sins. It's from chapter 11 until chapter 20. 11ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் வரை தாவீது செய்த குற்றங்களும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் பார்க்கிறோம். And then the last bit is the last words and deeds of David, which we read from chapter 21 until 24. 21ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரை தாவீதினுடைய கடைசி வார்த்தைகளை குறித்து பார்க்கிறோம். So we see the structure in this book. இந்த புத்தகத்தின் அமைப்பாக இதை பார்த்தோம். And in the first two parts we covered the first two parts of this outline. முதல் 2 பாகங்களிலே நாம் இந்த 2 பாகங்களை நாம் முடித்திருக்கிறோம். Today we will cover part 3 and part 4 of this outline. இந்த நாளிலே 3ஆம் பாகத்தையும் 4ஆம் பாகத்தையும் நான் பார்க்க போகிறோம். David's crimes and their consequences. தாவீதினுடைய குற்றங்களும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளும். Please turn with me to 2 Samuel chapter 11. தயவு செய்து 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். The Bible says, during the times when kings went to war, David stayed in the palace. ராஜாக்கள் போர் செய்யும் காலம் வந்தபோது தாவீது அரண்மனையிலேயே இருந்து விட்டான் என்று பார்க்கிறோம். There is nothing wrong in staying in the palace. அரண்மனையிலேயே இருந்து விடுவது ஒன்றும் தவறல்ல. You know chapter 11 is about the incident where David commits adultery with Bathsheba. நீங்கள் பார்க்கலாம், தாவீது இந்த 11ஆம் அதிகாரத்திலே தாவீது பத்சேபாளோடு விபச்சாரம் செய்கிறதை பார்க்கிறோம். How did this happen? இது எப்படி நடந்தது? We need to get a little idea about how this sin was a process. இந்த பாவம் எப்படி ஒரு தொடர் நிகழ்வாக நடந்தது என்பதை பார்க்கிறோம். It does not happen in 1 second. அப்படி ஒரு நொடி பொழுதில் நடந்து விட்டது அல்ல இது. It was a process in which it happened. இது ஒரு தொடர் நிகழ்வாக நடந்தது. And this sin has its consequences throughout David's life. இந்த பாவத்தின் விளைவை தாவீது தன் வாழ்வின் முழுவதும் சந்தித்தான். How did this happen? எப்படி இது நடந்தது? When kings went for war, David stayed back in the palace. ராஜாக்கள் போர் செய்யும் காலம் வந்தபோது தாவீது அரண்மனையிலேயே இருந்து
இருந்து விட்டான். It was the spring time of that season. அது அந்த காலத்தின் வசந்த காலம். And so that was the time which was opportune time for kings to go to war. அந்த காலத்தில் தான் ராஜாக்கள் போர் செய்ய நல்ல உகந்த காலம். Because of the good climatic conditions, because of the harvest, because there was food, they could go for war. ஏனென்றால் நல்ல இயற்கை சூழ்நிலை இருக்கும், நன்றாக உணவு கிடைக்கும், அறுவடையின் நாட்கள், இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளின் சாதகம் இருந்தது. Now you should see the contrast between David and Uriah the Hittite. நீங்கள் இந்த புத்தகத்திலே தாவீதுக்கும் ஏத்தியனாகிய உரியாவுக்கும் இருக்கிற வேறுபாட்டை பார்க்கலாம். You can see both of them were warriors. இருவருமே யுத்த வீரர்கள் தான். But one warrior stayed back in the palace, the other warrior, even though he was brought to the palace, he was still a warrior. ஒருவர் அரண்மனையிலேயே இருந்து விட்டார், அவரும் ஒரு யுத்த வீரன் தான், ஆனால் யுத்தத்துக்கு செல்லவில்லை. ஆனால் இன்னொரு யுத்த வீரன் யுத்தத்திலிருந்து வந்தாலும் அரண்மனையிலே இருந்தாலும் யுத்த வீரனாகவே இருக்கிறான். We are going to see about this. இதை குறித்து பார்க்கலாம். What happened? என்ன நடந்தது? When David one fine evening after he slept in the afternoon, he got up and he went about his terrace looking at things. ஒரு நாள் மாலை பொழுதிலே தூங்கி எழுந்து தாவீது உப்பரிகையின் மேலே, தன்னுடைய அரண்மனையின் உப்பரிகையின் மேலே உலா வருகிறார். And what happened? He sees Bathsheba taking bath. அங்கே அவன் பத்சேபாள் குளித்துக் கொண்டு இருக்கிறதை பார்க்கிறான். Why? How could he see it? ஏன் அப்படி பார்க்க முடிந்தது? You see 2 Samuel chapter 11 verse 2. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்த்தால், you will see every house will have their own bathrooms which were enclosed within their compound. ஒவ்வொரு வீட்டுக்கும் தங்களுடைய காம்பவுண்டை சுற்றி உள்ள அடக்கியதாக ஒரு குளியலறை இருக்கும். So Bathsheba was not doing anything wrong on her part. பத்சேபாள் தன்னுடைய காரியத்தில் எதுவும் தவறாக செய்யவில்லை. She was taking bath in her home. அவளுடைய வீட்டில் அவள் குளித்துக் கொண்டிருக்கிறாள். But remember, David's house was upon Zion. ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், தாவீதினுடைய வீடு சியோன் மலையின் மேல் இருக்கிறது. So it was on an elevated platform. அது உயர்த்தப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கிறது. From that elevated platform he could see Bathsheba. அப்படி உயர்த்தப்பட்ட இடத்திலிருந்து அவனால் பத்சேபாளை பார்க்க முடிகிறது. So you see the process. நீங்கள் இந்த தொடர் நிகழ்வை பாருங்கள். Verse 2. 2ஆம் வசனம். He saw. அவன் பார்த்தான். So that is the start of the sin. He saw. அவன் இங்கேதான் பாவம் தொடங்குகிறது. அவன் பார்த்தான். And in fact it started even before. அது அதற்கு முன்பாகவும் தொடங்கினதுதான். He did not go to warfare. That is when it started. அவன் யுத்தத்துக்கு போகவில்லை, அங்கேயே தொடங்கி விட்டது. When you don't do the things you have to do, you will fall in sin, brother. நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யாமல் விட்டுவிட்டால் நீங்கள் பாவத்தில் விழுவீர்கள். Especially to servants of God. விசேஷமாக தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். When you don't do the will of God, you are in sin already. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இருந்தால் நீங்கள் பாவத்தில் ஏற்கனவே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். If God has called you for a purpose, if God has called you for warfare, if you don't go for warfare, you are already in sin. நீங்கள் யுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாய் யுத்தத்திற்கு நீங்கள் செல்லாமல் இருந்தால் ஏற்கனவே பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். Second, so we saw that in verse 2 that David he saw. இரண்டாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் தாவீது பார்த்தான். And in verse 3 he inquired about who this Bathsheba was. மூன்றாம் வசனத்திலே அவன் விசாரிக்கிறான் யார் இந்த பத்சேபாள் என்று. And he also heard that she was a married woman. அடுத்ததாக அவன் கேள்விப்படுகிறான் அவள் ஏற்கனவே திருமணமானவள் என்று. And he knows the law of the land. He knows the law of the Lord. அவனுக்கு அந்த தேசத்தின் சட்டம் தெரியும், அவனுக்கு கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் தெரியும். That you should not marry an already married woman. ஏற்கனவே திருமணமான ஒருவருடன் திருமண தொடர்பு இருக்க கூடாது என்று. But then he yielded to verse 4. He there saw, verse 2 he saw, verse 3 he inquired, verse 4 he took and he yielded to the temptation. இரண்டாம் வசனத்தில் அவன் பார்த்தான், மூன்றாம் வசனத்தில் அவன் விசாரித்தான், நான்காம் வசனத்தில் அவளை தனக்காக எடுத்துக்கொண்டான். This is the process of sin. இதுதான் பாவத்தின் தொடர் நிகழ்வு. You can read about this in the book of James in the New Testament. நீங்கள் யாக்கோபு நிருபத்திலே புதிய ஏற்பாட்டிலே இதை குறித்து வாசிக்கலாம். Let me read James chapter 1 verse 14 and 15. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை உங்களுக்காய் வாசிக்கட்டும். Temptation comes from our own desires which entice us and drag us away. Verse 15. These desires give birth to sinful actions, and when sin is allowed to grow, it gives birth to death. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்.
பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். Now we see this is the process of sin. இதுதான் பாவத்தினுடைய தொடர் நிகழ்வு. Now David didn't stop here. தாவீது இங்கு நிறுத்திவிடவில்லை. What happened? என்ன நடந்தது? After committing adultery with Bathsheba, பத்சேபாளோடு விபச்சாரம் செய்த பிறகு she sends word after a few days, a few months, saying, "I am pregnant." சில நாட்களுக்கு பிறகு அவள் செய்தி அனுப்புகிறாள், நான் கர்ப்பம் தரித்திருக்கிறேன் என்று. Immediately he makes a tricky plan, a cunning plan. உடனடியாக தாவீது தந்திரமான ஒரு காரியத்தை செய்கிறான். He sends word to Joab to send Uriah the Hittite. யோவாபுக்கு ஆள் அனுப்பி உரியாவை அனுப்பும்படியாக கேட்கிறான். And he brings him to the palace and he gives him good gifts and he says, "Go home." அவனை அரண்மனைக்கு அழைத்து அவனுக்கு அநேக வெகுமதிகளை கொடுத்து வீட்டுக்கு செல் என்று அனுப்பி விடுகிறான். But that man Uriah, ஆனால் அந்த மனிதன் உரியா, he did not go home. He stayed with the soldiers of the in the palace. அவன் வீட்டுக்கு செல்லாமல் அந்த அரண்மனை காவலர்களோடு அரண்மனையிலேயே தங்கிவிட்டான். David next day called him and asked him, தாவீது அடுத்த நாள் அழைத்து கேட்கிறான், "Why didn't you go to your home?" ஏன் நீ வீட்டுக்கு செல்லவில்லை? You know what the reply was? என்ன பதில் சொன்னான்? "Oh, Uriah fascinates me." உரியா என்னை ஆச்சரியத்துக்குள் தள்ளுகிறார். He was a Hittite, which means he was not an Israelite. அவன் ஒரு ஏத்தியன், அப்படி என்றால் அவன் இஸ்ரவேலை சேராதவன். But he was a worshipper of Yahweh. ஆனால் அவன் யெகோவா தேவனை ஆராதிக்கிறவன். But look at his commitment to the Lord. அவன் கர்த்தர் மேல் பாராட்டின அர்ப்பணிப்பை பாருங்கள். 2 Samuel chapter 11 verse 11, I'm going to read it to you. 2 சாமுவேல் 11:11 உங்களுக்கு வாசிக்கிறேன். Uriah said to David, "The ark and Israel and Judah live in tents, and my lord Joab and the servants of my lord are camping in the open field. Shall I then go to my house to eat and drink and lie with my wife? As you live, as my soul lives, I will not do this thing." உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி, என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியில் பாளையம் இறங்கி இருக்கையில், நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடே சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்மாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். Nothing wrong in going to home to his wife. தன் வீட்டுக்கு தன் மனைவியினிடத்தில் செல்வதற்கு எந்த தவறும் இல்லை. But he is saying the glory of God, the ark of God is in the field. ஆனால் அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய பெட்டி கூடாரத்தில் இருக்கிறது. My duty comes first. என்னுடைய வேலை முதலில் வருகிறது. I am in warfare. நான் யுத்தத்தில் இருக்கிறேன். Now those soldiers who are in warfare will not get entangled with the things of the world. யுத்தத்தில் இருக்கிற வீரர்கள் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டார்கள். They are child of God. பிரியமான தேவ பிள்ளைகளே, This is very important for us to learn. இதை நீங்கள் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். During warfare, யுத்த நேரத்திலே, during evangelistic campaigns, சுவிசேஷ வேலை செய்யும் நாட்களிலே, during intense warfare for the kingdom of God, ராஜ்யத்திற்காக உக்கிரமான யுத்தம் நடக்கும் காலத்திலே, even normal things you will have to hold it for some time. சாதாரண காரியங்களை கூட நீங்கள் அப்படியே அமர்த்தி வைக்க வேண்டும். He was in the mode of warfare. He was saying, "I will stay in the palace with the Lord's with David's servants." அவன் மனப்பான்மை யுத்தத்தில் இருப்பது போலவே இருந்தது. அதனால் அங்கே அரண்மனை காவலர்களோட இருந்து விட்டான். Verse 13, if you read, David had him drunk. He gave him intoxicating drink, thinking after being drunk he will go to his wife. 13ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தால், உரியாவுக்கு மதுபானத்தை கொடுத்து அவன் குடித்த பிறகு அவன் எப்படியாவது தன் மனைவியினிடத்தில் சென்று விடுவான் என்று எண்ணினான். Even after drinking, Uriah did not go to his wife. தான் குடித்த பிறகு கூட தன் மனைவியினிடத்தில் செல்லாதவன் உரியா. Some people say, "Oh, I had drinks, that's why I became like this, that's why I did this." சில பேர் சொல்லுவாங்க, நான் குடித்து விட்டேன், அதனால தான் இப்படி ஆயிற்று அப்படி ஆயிற்று என்று. But this man Uriah, ஆனால் இந்த மனிதன் உரியா, soldier, அவன் வீரன். nothing could stop him from being a soldier. அவன் யுத்த வீரனாய் இருப்பதை எதுவும் தடுக்க முடியவில்லை. You know, this is the really bad. The next thing what happened was really sad. அடுத்தது என்ன நடந்தது? மிகவும் சோகம். David wrote a letter to Joab and sent it through the hands of Uriah. தாவீது யோவாபுக்கு ஒரு கடிதம் எழுதி அதை உரியாவின் கையிலேயே கொடுத்து அனுப்பினான். What did he write in the letter? அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தான்? Place Uriah in the heat of the battle. யுத்தத்தின் மும்முரத்திலே உரியாவை முன்பாக நிறுத்திவிடு என்று சொன்னான். And retard from him so that he may fall and die in the battle. அதற்கு பிறகு அவனிடத்திலிருந்து பின்வாங்கி அவன் யுத்தத்தின் மும்முரத்தில் சாகும்படி ஒப்புக்கொடுங்கள் என்று சொன்னான். You know what happened? என்ன நடந்தது? This letter was sent cold-bloodedly through the hands of Uriah. இரத்த படிந்ததாக அவன் கையிலேயே கொடுக்கப்பட்டு இந்த கடிதம்
போய் அங்கே யோவாபின் இடத்தில் செல்கிறது. You can read it in verse 15. 15ஆம் வசனத்தில் நீங்கள் இதை குறித்து வாசிக்கலாம். All went well for David. தாவீதுக்கு எல்லாம் நன்றாய் நடந்தது He போலவே thought he நடந்தது. covered up everything. எல்லாத்தையும் மூடி மறைத்து விட்டேன் என்று The நினைத்தான். baby is covered. அந்த குழந்தை மூடப்பட்டது. Now he took Uriah's wife Bathsheba to be his own wife. இப்பொழுது பத்சேபாளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான். But one thing you should remember. ஆனால் ஒரு காரியத்தை நினைவில் கொள்ள வேண்டும். Chapter 11 ends like this. 11ஆம் அதிகாரம் இப்படி முடிகிறது. The last line of chapter 11. 11ஆம் அதிகாரத்தின் கடைசி வரிகள். This thing displeased the Lord. இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருந்தது. This thing displeased the Lord. இந்த காரியம் கர்த்தருக்கு பொல்லாப்பாய் இருந்தது. Dear child of God, பிரியமான தேவ பிள்ளைகளே, you might do wondrous things. நீங்க பல காரியம் செய்யலாம். You might hide from everybody. எல்லாரிடத்திலிருந்தும் மறைத்து விடலாம். Even Uriah the Hittite will not know. உரியா ஏத்தியனாகிய உரியாவுக்கு கூட தெரியாத இருக்கலாம். Because you are a king, you are a leader, you might have very brainy ideas. நீங்கள் தலைவராய் இருப்பதனால உங்களுக்கு அதிக ஐடியாக்கள் தோன்றலாம். But if it displeases the Lord, ஆனால் கர்த்தருக்கு அது பொல்லாப்பாய் தோன்றினால் you won't prosper in it. நாம் அதில் பிழைக்க மாட்டோம். Chapter 12. 12ஆம் அதிகாரம். We don't have much time. நமக்கு அதிக நேரம் இல்லை. To dwell in each chapter is going to be very difficult in this book. ஒரு அதிகாரத்திலேயும் நாம் நேரம் செலவிட்டால் நேரம் போதாது. We are going to go a bit faster. நாம் வேகமாக செல்ல போகிறோம். Chapter 12. 12ஆம் Here we அதிகாரம். see the prophet Nathan confronts the king David. இங்கே நாத்தான் தீர்க்கதரிசி ராஜாவை எதிர்த்து வருகிறார். He brings a beautiful parable and he illustrates how David has harmed Uriah the Hittite. ஒரு அருமையான கதையை ஓமையை அங்கே சொல்லி ராஜாவுக்கு எதிராக அவர் தனது வாதத்தை வைக்கிறார். And when he says the parable, David is so angry, he says that man deserves death. அந்த கதையை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது தாவீது உக்கிரம் அடைந்த அந்த மனிதன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். And then Nathan the prophet says, அதற்கு பிறகு நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், you are the man. நீயே அந்த மனிதன். Oh, the prophets are such wondrous people. தீர்க்கதரிசிகள் எத்தனை அருமையானவர்கள் They can go to a king and say, you are the man. அவர்கள் ஒரு ராஜாவின் இடத்திற்குள் சென்று நீயே அந்த மனிதன் என்று சொல்ல How முடியும். we need prophets today. இன்றைக்கு நமக்கு எத்தனை அதிகமாக தீர்க்கதரிசிகள் தேவை. Prophets like this. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் தேவை. Now chapter 12 and verse 5 if you read. 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தால் David was so angry and said that man deserves death. தாவீது கோபம் அடைந்து அந்த மனிதன் கொல்லப்பட வேண்டும் என்று It சொல்லுகிறான். was actually David who deserved death. உண்மை என்னவென்று பார்த்தால் தாவீது தான் கொல்லப்பட வேண்டும். According to Leviticus 20 and verse 10, adultery deserves death. லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி விபச்சார பாவம் செய்தால் கொலை செய்யப்பட வேண்டும். And according to Leviticus 24:17, murder, which also was what David did, that also is guilty and he will be put to death. லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி அவன் கொலை செய்திருக்கிறான். அதற்கு தண்டனையாகவும் அவன் மரணத்தை சந்திக்க So வேண்டியிருக்கும். David deserves double death actually. அதனால் தாவீதுக்கு 2 மரணங்கள் கொடுக்கப்பட வேண்டியது. What happens? ஆனால் என்ன நடந்தது? Here the prophet Nathan is talking to David. இப்பொழுது தீர்க்கதரிசி நாத்தான் தாவீதினிடத்தில் பேசுகிறார். Please turn with me to chapter 12, 2 Samuel chapter 12 verse 10 and 11. We are going to read it. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துக்கு 10ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Now therefore the sword shall never depart from your house, because you have not only despised my commandment, but you have despised me, and have taken the wife of Uriah the Hittite to be your wife. Let me read verse 11 also. Thus says the Lord, behold, I will raise up evil against you out of your own house. I will take your wives before your eyes and give them to your neighbor, and he shall lie with your wives in the sight of this sun. இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். Now all these predictions came absolutely true in David's life. இந்த வார்த்தைகள் எல்லாம் சரியாக தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்தேறியது. You can read in chapter 13 about the violent death of Amnon, David's son. 13ஆம் அதிகாரத்திலே அம்னோன் தாவீதினுடைய குமாரனுடைய கொடூர மரணத்தை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். You can read about it in chapter 13 verse 28 and 29. 13ஆம் அதிகாரம் 28 29 வசனங்களிலே நீங்கள் இதை வாசிக்கலாம். You can also read about how the violent death of Absalom, his other very handsome young man, in chapter 18 and verse 15.
18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே மிகவும் அழகான சௌந்தரியமான மகனாகிய அப்சலோமின் மரணத்தை குறித்தும் வாசிக்கலாம். And then not only that, அது மட்டுமல்லாமல் very humiliating thing happened. மிகவும் அவமானப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை நடந்தது. Absalom had sex with David's concubines in the sight of all of Israel on the terrace. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும்படியாக அப்சலோம் எல்லாருக்கும் முன்பாக தாவீதின் மறுமனையாட்டிகளோடு சயனித்தான். What a awful sight that was. எவ்வளவு கொடூரமான ஒரு காட்சி இது. He made sure he was an offense to David. தாவீதுக்கு எதிராக அவன் நிற்கிறான் என்பதை அவ்வளவு அதிகமாக வெளிப்படுத்தினான். This is what prediction of Nathan the prophet was. இதுதான் நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன காரியம். If you read, why did this happen? ஏன் இது நடந்தது? Because of the sin of David. தாவீதினுடைய பாவத்தினால. His sin became a very continuous path for all the falling that happened in his family. அவனுடைய குடும்பத்தில் தொடர்ச்சியாக விழுகை வந்த சம்பவங்களுக்கு இவைகளே காரணமாயிருந்தது. Now the Bible says, வேதம் சொல்லுகிறது 2 Samuel 12 and verse 14. 2 சாமுவேல் 12:14. Very important to know when a man of God sins. ஒரு தேவ மனுஷன் பாவம் செய்யும்போது அறிய வேண்டிய காரியம். Nevertheless, because by this deed you have utterly scorned the Lord and given great occasion to the enemies of the Lord to blaspheme, the child that is born to you shall surely die. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாக சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். Bible says, வேதம் when சொல்லுகிறது, a man of God sins, ஒரு தேவ மனிதன் பாவம் செய்யும் பொழுது the enemies will scorn. சத்துருக்கள் தூஷிப்பார்கள். Oh, how awful that is. எவ்வளவு கொடூரம் இது. As leaders, தலைவர்களாக we should be very careful about our private lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டும். Please be very careful about every area of your life. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் கவனமாய் இருங்கள். And God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். After this sin, இதற்கு பிறகு the baby died. அந்த குழந்தை செத்து போனது. David had another baby with Bathsheba. தாவீதுக்கு இன்னொரு குழந்தை பத்சேபாள் இடத்தில் பிறந்தது. And they named him Jedidah, அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டார்கள். which means beloved of the Lord. அப்படியானால் கர்த்தருக்கு பிரியமானவன் என்ற அர்த்தம். David named him Solomon. தாவீது அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். But the prophet Nathan named him Jedidah. ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான். This Solomon became the next king of Israel. இந்த சாலமோன் தான் இஸ்ரவேலின் அடுத்த ராஜாவாக மாறினான். Now we saw what happened about David and his sin and what the predictions came. தாவீதும் அவன் பாவம் செய்ததை குறித்தும் அவன் தீர்க்கதரிசியினால் முன் அறிவிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறின காரியங்களை குறித்து பார்த்தோம். The sin of David passed on into the lives of his children, David's children. தாவீது செய்த குற்றங்கள் எல்லாம் பாவங்கள் எல்லாம் அவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடத்தி விடப்பட்டது. That is what we read in chapter 13. அதைத்தான் நாம் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். We read about Amnon and Tamar. அம்னோனை குறித்தும் தாமாரை குறித்தும் இங்கே Now பார்க்கிறோம். who is this Amnon? யார் இந்த அம்னோன்? He was the son of David through Ahinom. We read about this in 2 Samuel chapter 3 and verse 2. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அம்னோன் என்பவன் தாவீதினுடைய மனைவியாகிய அகினோம் என்பவனுடைய மகன். And Tamar was the daughter of Maacah, who was also David's wife. We read about it in chapter 3 and verse 3. தாமார் என்பவள் மாக்கா என்ற தாவீதினுடைய மனைவியினுடைய மகளா இருக்கிறாள். So both of them were David's children. இருவருமே தாவீதினுடைய பிள்ளைகள். One was through one wife, the other was through the other wife. ஒருவர் ஒரு மனைவியின் இடத்தில் பிறந்தவர், மற்றொருவர் இன்னொரு மனைவியின் இடத்தில் பிறந்தவர். In Deuteronomy 17 the Bible says a leader must not have many wives. உபாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒரு தலைவனுக்கு அநேக மனைவிகள் இருக்கக்கூடாது. In the New Testament the Bible is very clear that the leaders in the church should have only one wife. புதிய ஏற்பாட்டிலே மிக தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது, தலைவர்களுக்கு ஒரு மனைவியே இருக்க வேண்டும் என்று. It is difficult with one wife. ஒரு மனைவி வைத்திருப்பது கடினம். So don't go for many others. அதனால் மற்ற காரியங்களுக்குள்ள ஈடுபட You வேண்டாம். are in for big trouble. நீங்கள் பெரிய காரியங்களுக்குள்ள தலையை விட்டுக் கொள்ள But கூடாது. see what happened here. ஆனால் இங்க என்ன நடந்தது பாருங்கள். The Amnon had a lust towards Tamar his sister. அம்னோன் தன் சகோதரியாகிய தாமாரின் மேல் இச்சை கொண்டான். And what happened? என்ன நடந்தது? Lust will always fade away.
இச்சை எப்போதும் வாடி போய்விடும். Some people call lust as love these days. சிலர் இச்சையை இந்த காலத்திலே காதல் என்று அழைக்கிறார்கள். They have this lustful feeling towards someone. அவர்களுக்கு மற்றவர்கள் மேல எரிகிற ஒரு இச்சை வருகிறது. Just lust they have. அவர்களுக்கு அந்த இச்சை தான் வருகிறது. Once that lust is fulfilled, அந்த இச்சை நிறைவேறின பிறகு they will throw that person, go to the next person. அவர்கள் அந்த நபரை தள்ளிவிட்டு அடுத்த நபரிடத்தில் செல்வார்கள். Please read 2 Samuel 13 and 15. தயவு செய்து 2 சாமுவேல் 13:15 Then வாசியுங்கள். Amnon hated her exceedingly, so that his hatred was for her was greater than the love with which he had loved her. And Amnon said to her, "Get up and get out." பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாய் இருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோடே சொன்னான். What a gruesome experience that should have been. எவ்வளவு கொடூரமான ஒரு சம்பவம் இது. This man Amnon said he loved this Tamar, his sister, half sister, so much. தன் சகோதரியாகிய தாமாரை அவ்வளவு நேசித்தான் என்று சொன்னான். And then he spoilt her. அதற்கு பிறகு அவளை கெடுத்து விட்டான். And now he's saying, "Get out of my house." இப்பொழுது என் வீட்டை விட்டு வெளியேறு என்று சொல்லுகிறான். Now what happened? இப்பொழுது என்ன நடந்தது? You can read verse 28 and 29. Absalom made sure Amnon was killed. 28ஆம் வசனம் 29ஆம் வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம், அப்சலோம் அம்னோனை கொன்று விட்டான். And then Absalom flees from King David. அதற்கு பிறகு அப்சலோம் ராஜாவின் இடத்திலிருந்து தூர போய் விட்டான். Chapter 14. 14ஆம் அதிகாரம். Now we see that Absalom after 2 years is being brought back by the efforts of Joab. யோவாபினுடைய முயற்சியினால் அப்சலோம் இப்பொழுது மீண்டும் கொண்டு வரப்படுகிறார். Now a few words about Absalom. ஒரு சில வார்த்தைகள் அப்சலோமை குறித்து சொல்ல வேண்டும். Please read 2 Samuel 14:25. 2 சாமுவேல் 14:25 வாசியுங்கள். In all Israel there was none so much to be praised for his beauty as Absalom. From the sole of his foot to the crown of his head there was no blemish in him. இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. Oh, how wonderful this man should have been. இந்த மனிதன் எவ்வளவு அற்புதமான மனிதனாய் இருந்திருப்பான். In fact, you can contrast Absalom and Jesus Christ sometimes. சில நேரங்களில் அப்சலோமையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். Because there is no blemish in them. ஏனென்றால் அவர்களுக்குள் ஒரு பழுதும் இல்லை. But in the heart of Absalom was a lot of blemish. ஆனால் அப்சலோமினுடைய இருதயத்தில் அநேக பழுதுகள் இருந்தது. There was a lot of blemish. அநேக பழுதுகள் இருந்தது. You see verse 26. 26ஆம் வசனத்தை பாருங்கள். He cut his hair every year. அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமாய் இருப்பதினால் வருஷந்தோறும் சிரைத்துக் கொள்வான். It was too heavy for him every year. ஒவ்வொரு வருஷமும் அவனுக்கு அது பாரமாய் இருக்கும். And the weight, it is written in verse 26. 26ஆம் வசனத்திலே பார்த்தால் அந்த எடை எப்படி இருக்கும்? 2 kilo of hair on his head. அவன் தலையிலே 2 கிலோ முடி இருக்கும். Now these days we see some people who are coming near our houses asking for 10 grams of hair, 50 grams of hair. இந்த நாட்களிலே உங்கள் வீடுகளில் அருகாமையிலே வந்து கேட்பார்கள் 10 கிராம் முடி கொடுங்க, 20 கிராம் முடி கொடுங்கன்னு. We will give you money for that hair. அதற்காக நாங்கள் பணம் தருகிறோம் என்று சொல்லுவார்கள். Imagine Absalom. அப்சலோமை கற்பனை செய்து 2 பாருங்கள். kilograms of hair every year. ஒவ்வொரு ஆண்டும் 2 கிலோ முடி. He used to take off his hair, shave his head completely. அவன் முழுவதுமாக அந்த தலையை முடியை எடுத்து விடுவான். Next year 2 kilograms of hair. அடுத்த ஆண்டு மீண்டும் 2 கிலோ. So this was the man Absalom. எப்படிப்பட்டவன் தான் அப்சலோம்? If you read chapter 15, 15ஆம் அதிகாரத்தை here is where the வாசித்தால் revolt starts. அங்கே ஒரு தாவீதுக்கு விரோதமான சூழ்ச்சி ஏற்படுகிறதை பார்க்கலாம். What did this Absalom do? அப்சலோம் என்ன செய்தார்? In verse 6 it says he stole the hearts of the people of Israel. He cunningly dealt with the people of Israel. He went and hugged them, gave them a kiss and said, "I will take care of your issues." And he cunningly stole the hearts of the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை அவன் முழுவதும் கவர்ந்து கொண்டான். ஜனங்களை பார்த்து பேசுவது, கவர்ச்சிகரமாக அவர்களை விசாரிப்பது, அவர்களை கட்டி தழுவி முத்தமிட்டு அவர்கள் இருதயங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டான். I must tell you something here. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு You சொல்லட்டும். might be a man who's very handsome. நீங்கள் மிகவும் அழகானவர்களாக இருக்கலாம். You might have very good talents. உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கலாம். Even you might have people. உங்களுக்கு அநேக ஜனங்கள் கூட இருக்கலாம். But then you never should go against the anointed leader of the Lord. ஆனாலும் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியருக்கு விரோதமாக போக கூடாது. When God anoints a man in his place, கர்த்தர் ஒரு மனிதனை
அபிஷேகம் பண்ணி வைப்பாரானால் nobody can stand up against him. அவருக்கு விரோதமாக யாரும் எதிர்த்து நிற்க Now முடியாது. David knew that and he followed that in his life. தாவீது அதை அறிந்தவனாக தன் வாழ்க்கையிலே அதை கடைபிடித்தான். We see he never went and touched Saul. அவன் ஒரு காலம் போய் சவுலை தொடவில்லை. He kept saying that again, oh, he is the Lord's anointed, I will not touch him. அவன் திரும்ப திரும்ப அதை சொல்லிக் கொண்டிருந்தான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை தொடமாட்டேன், I won't harm him. அவருக்கு தீங்கு செய்ய He had மாட்டேன். many chances where he could harm. சவுலுக்கு துன்பங்களை கொடுக்க அநேக வாய்ப்புகள் தாவீதுக்கு இருந்தது. He never once touched him. ஆனால் ஒரு முறை கூட அவன் அதை செய்யவில்லை. Look at this young man Absalom. இந்த அப்சலோமை பாருங்கள். He wanted to take the position of his father. தன்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் He என்று wanted to become விரும்பினான். leader instead of his father. தன் தகப்பனுக்கு பதிலாக இவன் தலைவனாக வேண்டும் என்று He விரும்பினான். made 50 chariots run before him. அவனுக்கு முன்பாக 50 ரதங்கள் ஓடும்படியாக செய்தான். The Bible says, வேதம் சொல்லுகிறது, this way he stole the hearts of people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயங்களை இப்படி அவன் கவர்ந்து கொண்டான். And what happened? என்ன நடந்தது? Later he revolted against David. இதற்கு பிறகு தாவீதுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்தான். Whole of Judea he found for himself Absalom. யூதேயா முழுவதுமாக அப்சலோம் பக்கம் சாய்ந்து விட்டது. Now David was upset. தாவீது இப்பொழுது கவலை கொண்டவனாய் Bible இருக்கிறான். says, வேதம் சொல்லுகிறது, David was chased away from his palace. தாவீது தன்னுடைய அரண்மனையிலிருந்து துரத்தப்பட்டான். He ran away from Absalom, fearing the Absalom. அப்சலோமுக்கு பயந்து ஓடி விட்டான். And you see in verse 23, he went through the wilderness of Judea. 23ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், அவன் யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கிறான். And this is the time he wrote Psalm 3. இந்த நேரத்தில் தான் அவன் சங்கீதம் 3 எழுதினான். You know what Psalm 3 is? சங்கீதம் 3 என்ன If you see சொல்லுகிறது? the introduction to Psalm 3, சங்கீதம் 3 அறிமுகத்தை நீங்கள் you வாசித்து can see when பார்த்தால், David was chased by his son Absalom, he wrote the psalm. தாவீது தன் மகனாகிய அப்சலோமினால் துரத்தப்படுகையில் பாடின சங்கீதம். How wonderful each of the psalm, the background of the psalms you must understand. ஒரு சங்கீதத்தினுடைய பின்னணியை பார்க்கும்போது எத்தனை அருமை. David is saying in Psalm 3, தாவீது சங்கீதம் 3 சொல்லுகிறான், oh, how many are my foes, என்னுடைய எதிரிகள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறார்கள், but you, O Lord, are a shield for me. ஆனால் நீரோ என் கேடகமா இருக்கிறீர். Oh, you will lift up my head. நீர் என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர். In spite of this situation, David was still singing a song and praising God. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தாவீது பாடல் பாடி கர்த்தரை துதித்துக் And when கொண்டிருந்தான். you are against such a leader, you should be very careful. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். Don't go against God's anointed leader. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக Let me செல்லாதீர்கள். tell you something very honestly. நான் இன்னொரு காரியத்தை உண்மையாய் உங்களுக்கு சொல்லட்டும். These days, many people take it upon themselves to go and criticize powerful anointed leaders. அநேகர் தங்கள் மேல் விழுந்த பொறுப்பாக நினைத்துக் கொண்டு அநேக அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைவர்களுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். Please understand the misery you are going to go through. நீங்கள் செல்ல போகிற அதிக கொடுமையான காரியங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Let me warn you now. நான் உங்களுக்கு இதை எச்சரிக்கையாக When you go against a man of God who's been anointed by God, you are in trouble. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியருக்கு விரோதமாக நீங்கள் செல்லும்போது நீங்கள் அங்க போராட்டத்துக்குள்ளாக செல்ல You are போகிறீர்கள். asking for problem, brother. நீங்களே பிரச்சனையை வர வைத்துக் கொள்ளுகிறீர்கள். And in fact, this Absalom had very high level influential people with him. அப்சலோமுக்கு தன்னோடு கூட மிக உயரிய ஆட்கள் இருந்தார்கள். You see, in chapter 15, 2 Samuel 15:31, you can read that Ahithophel, one of the greatest counselors who was with David, was part of Absalom's army now. 2 சாமுவேல் 15:31 நீங்கள் பார்க்கலாம், மிகுந்த தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்த மிகப்பெரிய ஆலோசகர் அகித்தோப்பேல் இப்பொழுது அப்சலோமுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். Who was this Ahithophel? யார் இந்த அகித்தோப்பேல்? Why was he was a very close friend of David. அவர் தாவீதுக்கு மிக நெருங்கிய நண்பர். You know, David wrote about Ahithophel and how his closeness with him in the Psalms. தாவீது அகித்தோப்பேலோடு எவ்வளவு நெருக்கமா இருந்தான் என்பதை குறித்து சங்கீதங்கள்ல அவன் சொல்லுகிறான். You can read it in Psalm 41. சங்கீதம் 41 நீங்கள் அதை குறித்து He வாசிக்கலாம். will say, the man, my friend who ate in the same plate, everything happened together, but he conspired against me. என்னோடு கூட நெருக்கமாக பழகினவன், என்னோடு கூட மேஜையில் உணவருந்தினவன், அவன் இத்தனை நெருக்கமாய் பழகினவன் எனக்கு எதிராய் போய்விட்டானே என்று சொல்லுகிறான். Why did this Ahithophel leave David? ஏன் அகித்தோப்பேல் தாவீதை விட்டு விலகி போனான்? If you look closely, நீங்கள் அதை உற்று கவனித்தால் it was because of his sin, David's sin with Bathsheba. தாவீது பத்சேபாள் இடத்தில் செய்த பாவம். Yes.
ஆம், You can understand this if you read through the lines, between the lines of 2 Samuel. 2 சாமுவேல் புஸ்தகத்தின் வரிகளின் நடுவில் நீங்கள் வாசித்தால் இதை அறிந்து கொள்வீர்கள். You have to go back to 2 Samuel chapter 11 and verse 3. 2 சாமுவேல் 11:3 நீங்கள் வாசிக்க வேண்டும். David is inquiring who this woman is. தாவீது இந்த பெண் யார் என்று விசாரிக்கிறான். And it is reported to him that she is Bathsheba, the daughter of Eliam. 2 சாமுவேல் 11:3 நாம் வாசிக்கிறோம், இந்த பத்சேபாள் எலியாமின் குமாரத்தி. And who was this Eliam? எலியாம் யார்? He was one of David's mighty men. தாவீதினுடைய பராக்கிரமசாலிகளில் ஒருவர் அவர். And you can read about it in 2 Samuel 23 and 34. 2 சாமுவேல் 23:34 இதை குறித்து வாசிக்கலாம். He was one of David's mighty men. தாவீதினுடைய பராக்கிரமசாலிகளில் ஒருவர். So Bathsheba's father was Eliam. பத்சேபாளினுடைய தகப்பன் எலியாம். And Eliam was David's mighty men, one of the David's mighty warriors. எலியாம் என்பவர் தாவீதினுடைய பராக்கிரமசாலிகளில் ஒருவர். And Eliam's father was Ahithophel. எலியாமினுடைய தகப்பன் தான் அகித்தோப்பேல். So he was the grandfather of Bathsheba. அப்படியானால் பத்சேபாளினுடைய தாத்தா தான் அகித்தோப்பேல். And seeing what happened to his granddaughter, தன்னுடைய பேத்திக்கு நடந்ததை குறித்து அவர் கேள்விப்பட்டு he was so upset with David. தாவீதின் இடத்தில் மிகவும் கவலை கொண்டார். You should understand another thing. இன்னொரு காரியத்தை நினைவில் கொள்ள வேண்டும். David's friend was Ahithophel. தாவீதினுடைய நண்பர் அகித்தோப்பேல். So they would have been almost the same age. ஏறக்குறைய ஒரு வயதினராய் இருந்திருப்பார்கள். So and if David took to be his wife his friend's granddaughter, it is a very horrible thing. தாவீது தன் நண்பரின் பேத்தியை தன்னுடைய மனைவியாக எடுத்துக்கொண்டால் எவ்வளவு கொடூரமான ஒரு நிகழ்வு என்று And she பார்க்கிறோம். was already a married woman. ஏற்கனவே திருமணமானவளும் கூட அவள். And this is the reason Ahithophel left David and went into the side of Absalom. இந்த காரணத்தினால் தான் அகித்தோப்பேல் தாவீதை விட்டு அப்சலோமின் இடத்தில் சென்றார். Now Ahithophel became so bitter. அகித்தோப்பேல் கசப்பு நிறைந்தவராய் மாறிவிட்டார். Again I want to tell you another thing. இன்னொரு காரியத்தையும் சொல்ல, What David did was wrong. தாவீது செய்தது குற்றமே. What David did was condemned by the Lord himself. தாவீது செய்த குற்றத்திற்கு கர்த்தரே அவனை கண்டித்தார். But then ஆனாலும் bitterness inside Ahithophel, அகித்தோப்பேலின் உள் இருந்த கசப்பு it killed him. அவனை கொன்று போட்டது. What happened? என்ன நடந்தது? He gave this wicked counsel to Absalom. அப்சலோமுக்கு தந்திரமான ஒரு ஆலோசனை கொடுத்தார். In 2 Samuel 16 and 31, 2 சாமுவேல் 16:21 he is the person, Ahithophel is the person who gave this wicked counsel to go and lie and sleep with David's concubines. தாவீதினுடைய மறுமனையாட்டிகளை எடுத்துக்கொண்டு அவர்களோடு சயனிக்கும்படியான ஆலோசனையை கொடுத்தவர் இந்த அகித்தோப்பேல் தான். The Bible says வேதம் சொல்லுகிறது, the word of Ahithophel was considered like the word of God. அகித்தோப்பேலின் ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனை போல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. Everybody in Israel respected him. இஸ்ரவேலிலே அனைவரும் அவனை மதித்தார்கள். But because of his bitterness, ஆனால் அவனுக்குள் இருந்த கசப்பின் நிமித்தம் it gave such a bad counsel to Absalom. அப்சலோமுக்கு தவறான ஆலோசனையை கொடுத்து விட்டான். Dear child of God, பிரியமான தேவ பிள்ளைகளே, never allow bitterness in your life. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் கசப்பை அனுமதிக்காதீர்கள். What am I showing now? நான் என்ன காரியத்தை விவரித்து One காட்டுகிறேன்? man, Absalom, without any blemish from soul to head. ஒரு மனிதன் அப்சலோம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதில்லாதவன். So handsome, அவ்வளவு அழகானவன், very talented, மிகவும் திறமை வாய்ந்தவன், had a lot of good relationship with people. ஜனங்களோடு நல்ல உறவு வைத்துக் கொண்டிருந்தவன். Bitterness in his heart ஆனால் அவன் உள்ளத்திலே கசப்பு, because of what happened to his sister Tamar. தன் சகோதரியாகிய தாமாருக்கு ஏற்பட்ட நிந்தை நிமித்தம் He was upset with David, தாவீதின் மேல் அவன் கோபம் கொண்டவனாயிருந்தான். and so he started to go against David. அதனால் அவன் தாவீதுக்கு விரோதமாக செல்கிறான். On another side, இன்னொரு பக்கம் Ahithophel's granddaughter Bathsheba, அகித்தோப்பேலின் பேத்தியாகிய பத்சேபாள், and all that injustice that happened to her, so Ahithophel was very upset with David. அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக அகித்தோப்பேல் இப்பொழுது மனம் வருந்துகிறார். And what happens? என்ன நடக்கிறது? All this bitterness joins together. இந்த கசப்பெல்லாம் ஒன்று கூடி, What is the ending of it? அதன் முடிவு என்ன? What happened? என்ன நடக்கிறது? When you go against God's anointed leader, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாய் நீங்கள் சென்றால் you won't prosper. நீங்கள் பிழைக்க Yes, மாட்டீர்கள். he did a mistake. ஆமாம், அவன் தவறு செய்தான். Yes, he fell, அவன் விழுந்தான். but he was still God's anointed. ஆனாலும் அவன் கர்த்தரால் அபிஷேகம் Respect பண்ணப்பட்டான். the anointing.
அபிஷேகத்துக்கு மரியாதை கொடுங்கள். Respect the anointing. அபிஷேகத்துக்கு மரியாதை When கொடுங்கள். God places a man of anointing in a place, respect the anointing. கர்த்தர் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணினவராய் ஒரு இடத்தில் நிறுத்தி வைத்தால் அவருக்கு உரிய மரியாதை அவருக்கு செலுத்துங்கள். What is the sad ending of Ahithophel? அகித்தோப்பேலின் சோக முடிவு என்ன? You read it in chapter 17 and verse 23. 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். You see, Absalom did not follow Ahithophel's counsel. Instead, he followed Hushai, the Cushites' advice, and therefore Ahithophel went and hanged himself. அப்சலோம் அகித்தோப்பேலின் ஆலோசனையின்படி நடவாமல் அவன் நாண்டு கொண்டு செத்ததை பார்க்கிறோம். And because of his pride was hurt. அவனுடைய பெருமை அடி வாங்கியது. So Ahithophel hanged himself and died. அதனால் அகித்தோப்பேல் அவன் நாண்டு கொண்டு செத்தான். Okay, let us see how did the young man Absalom die. அப்சலோம் எப்படி மரித்தான்? What a wonderful man he was. எவ்வளவு அருமையான ஒரு மனிதன் அவன். Promising leader. ஒரு நல்ல தலைவன் அவன். He could have been the next king. அவன் அடுத்த ராஜாவாய் வந்திருக்க வேண்டியவன். But then he wanted to do things through his methods. அவனுடைய காரியத்திலேயே காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பினான். Christian leadership is God ordained and God anointed. கிறிஸ்தவ தலைமைத்துவம் என்பது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தராலேயே ஏற்படுத்தப்படுவது. No man can come to ministry unless he is called by God. கர்த்தரால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் ஊழியத்துக்கு தானா ஏற்பட முடியாது. You cannot stand in ministry if you don't have a calling. உங்களுக்கு ஒரு அழைப்பு இல்லாவிட்டால் உங்களால் நிலைத்து நிற்க முடியாது. You can't stand for even 2 years. 2 ஆண்டுகளுக்கு கூட உங்களால் நிலைத்து நிற்க முடியாது. You know, when you have the calling of the Lord, when people have the calling of the Lord, yes, they have gone through tough times, but when they are called of God, respect their calling and their anointing. அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டால் அவர்களுக்கு போராட்டம் இருக்கலாம், अनेक துன்பங்கள் வரலாம், ஆனாலும் அவர்கள் நிலைத்து நிற்பார்கள். அப்படிப்பட்ட அபிஷேகம் நிறைந்த தலைவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். 2 Samuel 18th chapter from 9 to 15 if you read. 2 சாமுவேல் 18:9 இலிருந்து 15 வரை நீங்கள் வாசித்து How did Absalom die? அப்சலோம் எப்படி மரித்தான்? Again his hair, which was such a very wonderful thing and very beautiful. அவனுடைய தலைமுடி அவ்வளவு அழகானதாக இருந்தது. It got caught in an oak tree. அவனுடைய தலைமுடி கர்வாலி மரத்தில் சிக்கிக் கொண்டது. And he was later killed by Joab's men. அதற்கு பிறகு யோவாபினுடைய மனிதர்களால் I கொல்லப்பட்டான். said we can compare Jesus Christ and Absalom. நான் ஏற்கனவே சொன்னேன், அப்சலோமையும் இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். Jesus also hung on a tree. இயேசுவும் ஒரு மரத்தில் தொங்கினார். But he humbled himself to the point of death. ஆனால் தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினவராய் தொங்கினார். Here this man died in his pride. ஆனால் இந்த அப்சலோம் பெருமையில் தொங்கினான். What happened? என்ன நடந்தது? His ending was so bad. அவனுடைய முடிவு பரிதாபம். This is what happens when people rebel against God ordained leadership. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்யும் பொழுது இப்படித்தான் நடக்கிறது. Let us be watchful about our lives. நம்முடைய வாழ்க்கைகளை குறித்து கவனமாய் இருப்போம். Chapter 19 and chapter 20 if you read. 19ஆம் அதிகாரத்தையும் 20ஆம் அதிகாரத்தையும் வாசித்து பார்த்தால் great political unrest in the land of Israel. இஸ்ரவேலிலே அரசியல் சூழ்நிலை சாதகமாக இல்லை. People are very disturbed and confused. ஜனங்கள் எல்லாரும் குழப்பத்தில் நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள். Because after the death of Absalom they didn't know what to do. அப்சலோம் மரித்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. But David is being established as the king of Israel. தாவீது ஆனால் ராஜாவாக ஸ்தாபிக்கப்படுகிறார். And then the last part of 2 Samuel is from chapter 21 to 24. இந்த 2 சாமுவேல் புத்தகத்தின் கடைசி பாகமாக 20ஆம் அதிகாரத்தில் 24ஆம் அதிகாரம் வரை வாசிக்கலாம். We read about the last deeds and last words of David. தாவீதினுடைய கடைசி வார்த்தைகளும் கடைசி செயல்களை குறித்தும் வாசிக்கிறோம். In chapter 21 21ஆம் we அதிகாரத்தில் read about a famine that happened during the time of David. தாவீதினுடைய காலத்தில் நடந்த ஒரு பஞ்சத்தை குறித்து பார்க்கிறோம். Why was this famine? ஏன் இந்த பஞ்சம்? David inquired of the Lord. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். And the Lord replied, கர்த்தர் சொன்னார், because of Saul and his family, because they slew the Gibeonites. கிபியோனியர்களை சவுலின் குடும்பத்தார் கொன்று போட்டது நிமித்தம் this famine happened. இந்த பஞ்சம் வந்தது. So you must understand, நீங்கள் இதை நினைவில் கொள்ள வேண்டும். sometimes in our lives when things happen, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில சூழ்நிலைகள் வரும்பொழுது it is because of something which happened many years ago. பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஏதோ ஒரு காரியத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும். Inquire of the Lord. கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும். David inquired of the Lord. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார். God gave them this counsel. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்தார். David calls the Gibeonites. தாவீது கிபியோனியர்களை அழைக்கிறார். And he says, what should be done so that you will bless the inheritance of the Lord?
கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்கு நான் என்ன செய்யட்டும் என்று கேட்கிறார். And he sees what can be done. என்ன செய்ய வேண்டும் என்று அவர் பார்க்கிறார். We must understand this. நீங்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். Spiritually there is a lot of things to be understood. ஆவிக்குரிய விஷயத்திலே அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ள Whenever வேண்டியிருக்கிறது. facing trouble, எப்போதெல்லாம் நாம் போராட்டத்தை it is சந்திக்கிறோம், not always only because of your own deeds. உங்களுடைய செயலின் நிமித்தம் மாத்திரம் நீங்கள் துன்பத்தை அனுபவிப்பது அல்ல. Somebody did something many years ago. பல ஆண்டுகளுக்கு முன்பாக யாரோ செய்திருப்பார்கள். That would have come into your hands. அது உங்கள் கையில் வந்திருக்கும். But what must I do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Inquire of the Lord. கர்த்தரிடத்தில் Chapter விசாரிக்க வேண்டும். 22. 22ஆம் அதிகாரம். It's a beautiful psalm. இது மிக அருமையான ஒரு சங்கீதம். The Bible says David is a psalmist. வேதம் சொல்லுகிறது தாவீது ஒரு சங்கீதக்காரன். And chapter 22 starts by words like this: when God delivered David from all his enemies, David sang this song. இந்த அதிகாரம் துவங்கும் போது, இந்த சங்கீதம் துவங்கும் போது, கர்த்தர் தாவீதை அவனுடைய சத்துருக்கள் எல்லார் கையிலிருந்து விடுவித்த போது பாடின சங்கீதம். You can read that chapter 22, the psalm in chapter 22 and Psalm 18 are similar or identical. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரமும் சங்கீதம் 18 ஒன்று போல் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். It is the Lord who lights my lamp. கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவார். He is the one who dispels my darkness. அவர் என் இருளை வெளிச்சமாக்குவார். You read all these verses here. இந்த வசனங்களை எல்லாம் இங்கே வாசிக்கலாம். How wonderful. எவ்வளவு அற்புதம். Chapter 23. 23ஆம் It's அதிகாரம் a very beautiful chapter. மிகவும் அற்புதமான ஒரு அதிகாரம். And I want to read just the first verse. ஒரு வசனத்தை, முதல் வசனத்தை மாத்திரம் நான் Now வாசிக்க these are the last words of David. தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள். David, the son of Jesse, says, "And the man who was raised on high, the anointed of the God of Jacob, and the sweet psalmist of Israel says." மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது. This is the David we are talking about. இப்படிப்பட்ட தாவீதை குறித்து தான் பேசிக் Yes, he கொண்டிருக்கிறோம். went through a very low experience in life, தன் வாழ்க்கையில் மிகுந்த தாழ்வான பள்ளத்தாக்குகளுக்கு சென்றவன். but then he came out of it. ஆனால் அவைகளை விட்டு வெளியே வந்தான். In his last days, கடைசி நாட்களிலே his were blessed years. அவனுடைய காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட காலங்களாய் இருந்தது. Finish with chapter 24. 24ஆம் அதிகாரத்தோடு முடிக்கலாம். Chapter 23 also lists the deeds of David's mighty men. 23ஆம் அதிகாரம் தாவீதினுடைய பராக்கிரமசாலிகளுடைய பட்டியலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Please go through those deeds. தயவு செய்து அதை நீங்கள் படிக்கும்படி கேட்கிறேன். If you read verse 20, 20ஆம் வசனத்தை it talks வாசித்தால் about a man called Benaiah. பெனாயா என்ற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். It says he went down on a snowy day down into a pit and killed a lion there solo, single man. தனி ஒரு மனிதனாக பனி நிறைந்த நாட்களிலே அவன் ஒரு குகைக்குள் கீழே சென்று ஒரு சிங்கத்தை அடித்து வெளியே வந்தான். He was not an ordinary man. அவன் ஒன்றும் சாதாரண மனிதன் அல்ல. And he was only one of the mighty men of David. அப்படி அவன் பராக்கிரமசாலிகளில் ஒருவனாக இருக்கிறான். Many such people were there. அநேக பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள். Please understand these things. இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Chapter 24. 24ஆம் அதிகாரம். Again David does something wrong here. இன்னொரு காரியத்தை தவறுதலாக தாவீது செய்கிறார். David takes a census of the people of Israel. தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுடைய தொகையை எண்ணுகிறார். What is wrong in doing that? அதை செய்வதனால் என்ன தவறு? He took it out of his pride. அவன் தன் பெருமையினால் அதை செய்கிறான். Oh, I am ruling so many people. இவ்வளவு பேருக்கு நான் ராஜாவாக இருக்கிறேன். And my army is such a huge army. என்னுடைய ராணுவம் இவ்வளவு பலத்த ராணுவம். The joke about all of this is, இதனுடைய நகைப்பு என்னவென்றால், even Joab understood that this was wrong. யோவாபுக்கு கூட புரிந்தது இது தவறு என்று. Joab is saying, let the people of God increase further, don't count. என்ன தயவு செய்து தொகையிடாதீர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் இன்னும் பெருகட்டுமே. But what happened? ஆனால் என்ன நடந்தது? David's word prevailed and they counted them, the people of God. தாவீதினுடைய வார்த்தை நிலை பெற்று அவர்கள் தொகையிட்டார்கள். What happened? என்ன நடந்தது? God was angry. கர்த்தர் கோபம் கொண்டார். And there was a pestilence, a plague that came in the land. அப்பொழுது அந்த தேசத்திலே ஒரு வாதை வந்தது. Verse 15. 15ஆம் வசனம். The whole land was devastated by the plague. அந்த தேசம் முழுவதும் வாதையினாலே அழிக்கப்பட்டது. Bible says David cried out to the Lord. வசனம் சொல்லுகிறது தாவீது கர்த்தரிடத்தில் அழுது Lord, I am முறையிட்டான். the sinner. ஆண்டவரே, நான் தான் பாவி. I am the one who made things wrong. நான் தான் பாவம் செய்தேன். Please kill me if you want. தயவு செய்து என்னை கொன்று விடுங்கள். That is the shepherd attitude. அதுதான் ஒரு மேய்ப்பனுடைய இருதயம். And then the bitter sweet ending of this thing we see here. இதிலே கசப்பும் இனிப்பும் நிறைந்ததாய் முடிகிற ஒரு சூழ்நிலை என்ன? Because at that place is where David found the place for the temple of the Lord. அந்த இடத்தில்தான்
தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட ஒரு இடத்தை கண்டுபிடித்தான். This happened at the threshing floor of Araunah. ஒர்னான் என்பவனுடைய களத்திலே இது நடந்ததை பார்க்கிறோம். There David offered sacrifices to the Lord. அங்கே தாவீது கர்த்தருக்கு பலியிட்டான். We can read in 2 Samuel 24:24, the very famous verse. 2 சாமுவேல் 24:24 மிகவும் பிரபலமான ஒரு வசனம். Let me read it to you. நான் அதை உங்களுக்கு King வாசிக்கிறேன். David said to Araunah, "No, but I will buy it of you for a price. I will not offer a burnt offerings to the Lord my God, that which costs me nothing." So David bought the threshing floor and the auction for 50 shekels of silver. ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். He said this beautiful verse, "I will not offer to the Lord that which costs me nothing." எனக்கு செலவு வராத ஒன்றை பலியாக நான் செலுத்த மாட்டேன் என்று தாவீது சொல்லுகிறான். That is the significance of offering. அதுதான் பலி காணிக்கை செலுத்துவதின் முக்கியத்துவம். It must cost you something. அது உங்களிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை கொண்டு வர You வேண்டியிருக்கும். can't just give something which costs you nothing. உங்களுக்கு எதுவுமே வலிக்காத ஒன்றை உங்களால் செலுத்த முடியாது. The idea about offering is when it gives you some pain, when through that you give it to the Lord. பலி என்றால் என்ன? அது உங்களுக்கு வலி நிறைந்ததாய் நீங்கள் கொடுக்கிறதாய் இருக்கும். Yes, it will cost you pain. ஆமாம், இது வலி நிறைந்ததாய் தான் இருக்கும். You should not offer to the Lord that which costs you nothing. உங்களுக்கு இலவசமாய் வந்த எதையும் நீங்கள் கொடுத்து விடக் கூடாது. So give it to the Lord. கர்த்தருக்கு கொடுங்கள். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, at that place David built an altar to the Lord. அந்த இடத்திலே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை In கட்டினான். fact, in that place is where the temple of the Lord was built. அந்த இடத்திலேயே தான் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. How wonderful. எத்தனை அருமை. Dear children of God, பிரியமான தேவ பிள்ளைகளே, as we meditate upon this book, இந்த புஸ்தகத்தை நாம் தியானிக்கும் we பொழுது must remember நாம் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். that God is a God who looks out to people. கர்த்தர் ஜனங்களின் மேல் நோக்கமாய் இருக்கிறவர். He is looking for leaders. அவர் தலைவர்களுக்காய் பார்த்து கொண்டிருக்கிறார். These days we need godly leaders. இந்த நாட்களிலே நமக்கு தெய்வீக தலைவர்கள் தேவை. Maybe God is speaking to you. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் Will you கொண்டிருப்பார். submit yourself to Him? நீங்கள் தயவு செய்து உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? Let us pray. நாம் ஜெபிப்போம். Father God, we thank you for your word. பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம். Thank you that your word is powerful. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆகவே நன்றி ஆண்டவரே. Father, bless your children. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். As we meditated on your word, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தபடியே pray every word will become a beneficial to your children, Lord. ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய ஜனத்துக்கு பிரயோஜனமானதாய் இருக்கட்டும் ஆண்டவரே. Open their hearts that they may see the wondrous things in your word. உம்முடைய வார்த்தையில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்படி அவர்கள் கண்களை திறந்தருளும். Let godly leaders arise. தெய்வீக தலைவர்கள் எழும்புவார்களாக. Bless your children, O Lord. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். In Jesus' precious name we pray. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். God bless you.